மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ற நேரம் அதுல ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. முக்கியமா முதலாவது பார்க்கறது வந்து எளிமை இசையக்கம் சம்பந்தமா பார்த்தேன். சரியா? அப்ப எளிமை இசையக்கத்துல நாங்க முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டியது, எளிமை இசையக்கத்தில் எப்பவும் ஒரு நிலைத்த புள்ளியை நோக்கி ஒரு ஆர்முடுகள் ஒன்று தொழிற்பட போகுது. அப்ப அந்த ஆர்முடுகளுக்கான தொடர்பு எங்களுக்கு தெரியணும். ஒரு எளிமை இயக்கத்துல இயங்குற ஒரு புள்ளியினுடைய ஆர்முடுகளுக்கான வடிவம் வந்து A சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் என்ற வடிவம். அப்ப இந்த வடிவத்துக்கு நாங்க ஒரு சமன்பாடு எடுத்து காட்டுவோம்னு சொன்னா அது ஒரு எளிமை இசையக்கத்தை ஆற்றுதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப இதுல A என்றது வந்து ஆர்முடுகள், எக்ஸ் என்றது அந்த இடப்பெயர்ச்சி என்று தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒமேகா வர்க்கம் என்றது அந்த அதனுடைய கோண வேகமாக இருக்க போகுது. இப்ப இதுல நாங்க எளிமை இசையக்கம் என்று கதைக்கிற நேரம், இப்போ ஒரு ஊசல் ஒன்றை நாங்க கருதுவோமா இருந்தா, இந்த ஊசலினது இயக்கத்தை நாங்க கருதுவோமா இருந்தா, ஆரம்பத்துல இவர் நிலைத்த ஒரு புள்ளியில இருப்பார். இப்ப என்ன நடக்க போகுது? இவர் இயங்க ஆரம்பிக்கிறார்னு சொன்னா, இவர் ஆரம்பத்துல இருந்த நிலையில இங்க இருந்து இப்ப இங்க போறேன், போயிட்டு திரும்பி இங்க ஓய்வடைஞ்சு திரும்ப அவர இயக்க பாதையை மாற்றுறாருன்னு சொன்னா, இதுதான் அவர் நிலைத்த புள்ளியா இருக்க போகுது. அப்ப நிலைத்த புள்ளியில இருந்து ஒரு குறித்த ஒரு புள்ளிக்கு போய் திரும்பி அங்க இருந்து நிலைத்த புள்ளியை நோக்கி வர போறார். அப்ப எனக்கு இதுல தெரியணும், இந்த இடத்துல அவர் வேகம் வந்து பூஜ்ஜியமா இருக்க போகுது. அப்ப வேகம் பூஜ்ஜியமா இருக்கிற இடத்துல இயக்க சக்தி வந்து பூஜ்ஜியம். சரியா? அப்ப இயக்க சக்தி பூஜ்ஜியம்டா இங்க சக்தி மாற்றம் நடந்திருக்கு. இயக்க சக்தியில ஏற்பட்ட குறைவு யாரா வந்திருக்கிறாருன்னு சொன்னா அழுத்த சக்தியா வந்திருக்கு. அப்ப இங்க அழுத்த சக்தி வந்து உயர்வாக காணப்பட போகுது. அப்ப நிலைத்த புள்ளியில வேகம் வந்து மேக்சிமமாக இருக்க போது, இயக்க சக்தி மேக்சிமமா இருக்கும், அழுத்த சக்தி பூஜ்ஜியமா இருக்க போகுது. சரியா? அப்ப இதனுடைய இயக்கத்தை நான் முழுமையா கீறி காட்டுவனாக இருந்தா இப்ப எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, இதே மாதிரி இது டீட்டா கோணத்துல போய் திரும்பி வருதுன்னா இங்காலையும் டீட்டா கோணத்திலேயே போய் திரும்பி வரப்போகுது. இதனுடைய இயக்கத்தை நான் இவ்வாறு கீறி காட்டலாம். அப்ப இந்த நிலைத்த புள்ளியில வேகம் உயர்வாக இருக்கும், இந்த புள்ளியில வேகம் பூஜ்ஜியம். அதே போலதான் நீங்க இதுல இருந்து நிலைத்த புள்ளியில இருந்து இங்க எப்படி மாறினதோ அதே மாதிரி தான் நீங்களையும் மாறப்போகுது. அப்ப இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியம், கைனடிக் எனர்ஜி பூஜ்ஜியமா இருக்க போகுது, அழுத்த சக்தி வந்து உயர்வாக காணப்பட போகுது. இப்ப நிலைத்த புள்ளியில இருந்து இந்த திரும்பல் புள்ளி, இதுல வார இதுக்கான தூரத்தை தான் நாங்க சொல்ல போறோம் வீச்சம். அந்த வீச்சத்தை வந்து நான் கேபிட்டல் ஏல குறிப்பேன். மற்றது இதுல இன்னொரு விஷயம் வந்து இந்த மொத்த சக்தி, இதுல ஆரம்பத்துல இது ஒரு பூச்சிய அழுத்த சக்தி மட்டமா எடுத்தா இந்த இடத்துல வேகம் மட்டும்தான் இருக்குது. அப்ப இயக்க சக்தி மட்டும் இருக்க போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதி உயரத்துல வேகம் பூஜ்ஜியம், என்ற அழுத்த சக்தி மட்டும்தான் இருக்க போகுது. இப்ப ஆரம்பத்துல இருந்த இயக்க சக்தி முழுவதும் இப்ப என்னவா மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டுச்சு. ஆகவே இங்க மொத்த சக்தி என்று வரும்போது இயக்க சக்தி சக அழுத்த சக்தி. இப்ப இதுல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா மொத்த சக்தியை சமப்படுத்த போறேன். ஆரம்பத்துல இருந்த மொத்த சக்தி சமன் இறுதியில இருக்கிற மொத்த சக்தி. அப்ப ஆரம்பத்துல இருந்த மொத்த சக்தி என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க இயக்க சக்தி மட்டும்தான் இருக்குது. அதே போல இறுதியில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அழுத்த சக்தி மட்டும்தான் இருக்க போகுது. ஆரம்பத்துல இருந்த மொத்த சக்தி இறுதியில இருக்கிற மொத்த சக்திக்கு சமனா இருக்க போகுது. அப்ப இங்க மொத்த சக்தியில மாற்றம் ஏற்படாது. டோட்டல் எனர்ஜி எல்லா இடத்துலையும் ஆரம்பத்துல என்ன இருந்ததோ அதே தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்த இயக்க சக்தி தான் என்னவா மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா அழுத்த சக்தியா மாற்றப்பட்டிருந்தது. இதுல இருந்த குறித்த அளவு இயக்க சக்தி முழுவதும் இந்த இடத்துல அழுத்த சக்தியா மாற்றப்பட்டுட்டு, அப்ப ஆரம்பத்துல இருந்த மொத்த சக்தி சமன் இப்ப இருக்கிற இதுல இருக்கிற
இறுதி மொத்த சக்தியாக இருக்க போகுது. அப்ப எளிமை இயக்கம் என்று வரும்போது இதுல நீங்க கருத்துல கொள்ள வேண்டியது இவ்வளவுதான். அதாவது நிலைத்த புள்ளியை நோக்கி எப்பவும் ஒரு ஆர்முடுகள் ஒன்று காணப்படும். சரியா? இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது நிலைத்த புள்ளியை நோக்கித்தான் எப்போதும் ஆர்முடுகள் காணப்படும். ஒரு எளிமை சேர்க்க வேண்டும் வந்தா நீங்க அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இது. முதலாவது இந்த தொடர்பு தெரிஞ்சிருக்கணும். A சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் என்ற வடிவத்துல நான் ஆர்முடுகளுக்கான வடிவத்தை காட்டுவனா இருந்தா இது ஒரு எளிமை இயக்கத்துக்குரிய இயக்கமா நாங்க கருதலாம். நாங்க இதுக்குரிய கிராஃபை பார்ப்போம். இப்படி வருமானு சொல்லி இந்த அழுத்த சக்தி மற்றது இயக்க சக்தி மொத்த சக்திக்கான கிராஃப். இங்க பார்ப்போம். இது இயக்க சக்திக்கானது. இயக்க சக்தி இந்த இடப்பெயர்ச்சியோட எப்படி மாறுது என்று பார்ப்போம். இப்ப நாங்க நிலைத்த புள்ளி அதைத்தான் நாங்க பூஜ்ஜியம் எடுப்போம். இதுதான் நிலைத்த புள்ளி. அப்ப நிலைத்த புள்ளியோட இந்த துணிக்கை இந்த பக்கம் இயங்குது என்று வச்சா இதை பார்ப்போம். இதுதான் அந்த நிலைத்த புள்ளியா இருக்க போது இவரனுடைய இதை ஓண்டு வைக்கிறேன். இதனுடைய வீச்சம் A. அதே மாதிரி இங்க எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி இந்த பக்கமும் வீச்சமே இருக்க போகுது. இதுக்கு இங்கால நான் பிளஸ் என்று எடுக்கிறேன், இதுக்கு அங்கால மைனஸ் என்று எடுப்போம். அப்ப இது மைனஸ் என்று சொல்லி நாங்க குறிக்கலாம். அப்ப இந்த இடத்துல தான் இவருக்கு உயர் வேகம், நிலைத்த புள்ளியில தான் உயர் வேகம் இருக்க போகுது. அப்ப இந்த துணிக்கை வந்து இந்த பக்கம் இயங்குற நேரம் இது ஓ வந்து நிலைத்த புள்ளியா இருக்க போகுது. நிலைத்த புள்ளியில இருந்து இங்கால அந்த துணிக்கை இயங்குற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அது உயர் வீச்சத்தில் இந்த வீச்சம் என்ற இந்த புள்ளிக்கு வார நேரம் இங்க வந்து இவர் வேகம் வந்து 0 ஆகுது. அதே போல திரும்ப இந்த பக்கம் மற்ற பக்கம் நாங்க எடுக்கிற நேரமும் அதனுடைய வீச்சம் வந்து வீச்சம் ஏயா இருக்கிற நேரம் இங்க வேகம் வந்து 0 போகுது. ஆகவே கைனடிக் எனர்ஜிக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும், 12mv வர்க்கம். அப்ப இங்க எனக்கு என்ன நடக்க போகுது? A என்ற இடத்துல 0. அதே போல இங்கால இது சமனாக்குறது இதனுடைய எதிர் திசையில மைனஸ் என்று போடும். இந்த இடத்துல இவருக்கு நிலைத்த புள்ளியில தான் அதி உயர் இயக்க சக்தியை கொண்டிருக்கிறார். அப்ப இங்க நடக்குது குறைஞ்சு 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 கடைசியா ஓய்வுக்கு வர போற. அப்ப இங்க பாருங்க இயக்க சக்தி என்று வரும்போது வேகத்தினுடைய வர்க்கம், வேகத்தினுடைய வர்க்கம் என்று வரும்போது இங்க வளையத்தான் வரும், நேர்கோடா வராது. இங்க இந்த விரைவினுடைய வடிவம் வந்து ஒரு வளையா வரப்போகுது. ஏன்னு சொன்னா இந்த இயக்க சக்திக்குள்ள வி வர்க்கம் இருக்கிறதால இப்போ உதாரணமா வி சமன் 1 வி சமன் 2 வி சமன் 3 நாங்க போட்டு பார்த்தா இங்க கைனடிக் எனர்ஜிக்குரிய தொடர்பு எப்படி வரப்போகுது? 12m. அதே மாதிரி 12m 2 வர்க்கம் 4, அதே மாதிரி 12m 3 வர்க்கம் 9 என்று வரும். அப்ப இங்க நேர்கோடா வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. இதனுடைய இயக்க சக்தியினுடைய பெருமானம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு சீர் இல்லாம குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப எனக்கு இங்க வரப்போறது ஒரு வளையா இருக்கும். அதே போல இங்கால மற்ற திசையிலையும் இவ்வாறு வரும்.
இயக்க சக்திக்கான வளை வந்து பாருவர் நான் 2 திசைக்கும் ஒரே படத்துல கீறி காட்டிட்டு சில வேளை உங்கள்ட்ட நேர் திசையில மட்டும் போறதுக்கு கேட்டா இதை விட்டுட்டு இதை மட்டும் வளையா கீறி காட்டிங்கன்னு சொன்னா சரி. அதே போல இப்ப இதுல நாங்க மொத்த சக்திக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வரைவு கீறுவமா இருந்தால் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா மொத்த சக்தி வந்து எந்த ஒரு நிலையிலையும் மாறையில இதுல இருந்த மொத்த சக்தி தான் இங்க இருக்க போகுது, இங்க இருந்ததான் இங்க இருக்க போகுது. ஆகவே குறித்த ஒரு பெருமானத்துல தான் இவர் மாறாம இப்படி காணப்பட போகுது மொத்த சக்திக்குரிய விரைவு. ஆரம்பத்துல என்ன மொத்த சக்தி இருந்ததோ அதே தான் இறுதியிலையும் இருக்க போகுது. அப்ப இங்க என்ன நடக்கும்? இயக்க சக்தியில ஏற்படுற குறைவு வந்து யாராக மாற்றப்படுதுன்னு சொன்னா அழுத்த சக்தியாக மாற்றப்படுது. அப்ப எங்களுக்கு மொத்த சக்தி என்று வரும்போது இயக்க சக்தி பிளஸ் அழுத்த சக்தி. ஆகவே அந்த மொத்த சக்தி வந்து இங்க மாறாத பெருமானமா தான் இருக்க போகுது. சோ அழுத்த சக்தி என்று வரும்போது அதன் நிலைத்த புள்ளியில அழுத்த சக்தி 0. அதனுடைய வீச்சத்துல தான் என்னவா இருக்க போகுதுண்டா உயர் பெருமானத்துல காணப்பட போகுது. அப்ப இங்க எனக்கு விரைவு எப்படி வரப்போகுதுண்டா அழுத்த சக்தியில ஏற்பட போற அதிகரிப்பு நான் மற்ற மாதிரி சொல்லலாம் இயக்க சக்தியில ஏற்படுற குறைவென்று சொல்லி. அப்ப இயக்க சக்தியில ஏற்படுற குறைவென்று வரும்போது நாங்க இயக்க சக்திக்குரிய அந்த இதைய வச்சுக்கொண்டே சொல்லலாம். இங்க அழுத்த சக்தி அதிகரிக்கிற நேரம் இங்க இயக்க சக்தி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா குறைய போகுது. நாங்க இந்த இயக்க சக்தி என்று வரும்போது இயக்க சக்திக்குள்ள வி வர்க்கம் காணப்படுது. வி வர்க்கம் காணப்படுதுன்னு சொன்னா என்ன மாறி யோசிக்கலாம். ஸோ இங்க இருந்து இப்படி வர நேரம் வீச்சத்துக்கு வர நேரம் அழுத்த சக்தி அதிகரிக்குது. அப்ப அழுத்த சக்தி அதிகரிக்குதுன்னு சொன்னா இயக்க சக்தியில குறைவு ஏற்பட போகுது. ஸோ அப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க என்ன நடக்கும்? அழுத்த சக்தி அதிகரிக்க போகுது. எப்படி அதிகரிக்க போகுதுன்னு சொன்னா ஒரு சீரான அதிகரிப்பா இருக்காது. ஏனென்றா இயக்க சக்திக்குள்ள அந்த வி வர்க்கம் இருக்கிறதால அந்த வி வர்க்கம் வந்து என்ன இப்படித்தான் மாறிக்கொண்டு இருக்க போகுது. அப்ப இது இப்படி இந்த மாற்றம் யாருக்குரியதா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த அழுத்த சக்தியினுடைய மாற்றத்துக்கு சமனா இருக்க போகுது. அப்ப நான் இப்ப அழுத்த சக்திக்குரிய விரைவுக்கு இருக்கும்போது இங்க அதிகரிப்பு ஏற்பட போகுது. இந்த அதிகரிப்பு வந்து ஒரு நேர்கோடா இருக்காது, இங்கேயும் ஒரு வளையாத்தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து நாங்க ஈஸியா வட்ட இயக்கத்தோட சம்பந்தப்படுத்தி அந்த தொடர்புகளை எடுத்தும் நாங்க இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க இதை மற்றது இவ்வாறு மனசாலையும் நாங்க இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு நேரம் சீரான வளையா இருக்கும். இந்த இடைவெளியும் இந்த இடைவெளியும் சம இடைவெளியா இருக்கணும். சரியா? ஏன்டா வீச்சம் 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் அலையும். அலை வடிவம் சரியா? ஓகே. கேள்வி செய்யற நேரம் இது பார்ப்போம். இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இது ஏ, இது பி, இது சி ரெண்டு தந்து போட்டு இது சக்தி. ஸோ இதுல ஏ என்ன எதுக்குரிய வரைவு, பி எதுக்குரிய வரைவு, சி எதுக்குரிய வரைவுன்னு சொல்லி எம்சிக்யூல கேட்டுக்கிறாங்க பழைய பாஸ் பேப்பர்ஸ். இதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாம் ஏ வந்து மொத்த சக்தி, பி வந்து என்ன நடக்குது நிலைத்த புள்ளியில 0 இருந்து ஆரம்பிக்குதுன்னா இது
பி வந்து அழுத்த சக்திக்குரிய விரைவு. சியை பார்த்தோம்னு சொன்னா நிலைத்த புள்ளியில சக்தி அதிகமா இருக்குது, இயக்க சக்தி. அப்ப சி வந்து இயக்க சக்திக்குரிய விரைவுன்னு சொல்லி நாங்க பார்த்த உடனே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, நாங்க இது கேள்விகள் பார்க்குற நேரம் இதுல பார்ப்போம். மற்றது அலைவு காலம். அலைவு காலத்தை நான் கேபிட்டல் டி என்று சொல்லுவேன். இந்த அலைவு காலம்ன்றது என்னன்னு சொன்னா, இப்ப இதுதான் நிலைத்த புள்ளி. நிலைத்த புள்ளியில இருந்து ஒரு துணிக்கை இயங்குது, இயங்கி ஒரு வீச்சத்துக்கு போகுது. அப்ப இங்க இருந்து ஏ என்ற வீச்சத்துக்கு போய் பிறகு திரும்ப அந்த நிலைத்த புள்ளியை நோக்கி வரப்போகுது. பிறகு இந்த நிலைத்த புள்ளியை கடந்து இங்கால போகுது, திரும்ப அந்த நிலைத்த புள்ளியை நோக்கி வருது. அப்ப இதனுடைய இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா இவ்வாறு ஆரம்பிச்சு இப்படி வந்து கடைசியா நிலைத்த புள்ளிக்கு வருது. அப்ப இதைத்தான் சொல்றது ஒரு அலைவு காலத்துக்குரிய இயக்கம். சரியா? மொத்த அலைவு காலத்தை நான் கேபிட்டல் டி என்று போடுவேன். அப்போ நிலைத்த புள்ளியில இருந்து வீச்சத்துக்கு போறதுக்கு அவருக்கு எடுத்த நேரம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல ஆரம்பிச்சது இங்க இருந்து இங்க போய் அப்புறம் இங்க இருந்து இங்க வருதுண்டா, இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்த நேரமும் இங்க இருந்து இங்க வரதுக்கு எடுத்த நேரமும் சமனாத்தான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்க இருந்து இங்க இதை நாலா பிரிக்கலாம். அப்ப நிலைத்த புள்ளியில இருந்து வீச்சத்துக்கு வாரத்துக்கு T/4 நேரம், அப்புறம் இங்க இருந்து நிலைத்த புள்ளிக்கு வாரத்துக்கு T/4 T/4 T/4. ஸோ மொத்தமா கூட்டினீங்கன்னு சொன்னா எனக்கு மொத்த அலைவு காலம் T என்று வரும். நிலைத்த புள்ளியில இருந்து வீச்சத்துக்கு போறதுக்கு எடுக்கிற நேரம் வந்து அலைவு காலத்தினுடைய 1/4 பங்கா இருக்க போகுது. இப்ப இந்த அலைவு காலத்துக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும். T = 2π/ω. ஒமேகான்றது கோணவேகமா இருக்க போகுது. இப்ப இதுல மீடிரன் அதிர்வெண்ணுக்கான தொடர்பு வரும். அலைவு காலம் = 1/f. அப்ப இதுல இருந்து நான் எஃப்க்கான தொடர்பை ஒமேகாவில காணணும்னு சொன்னா இப்போ ஒமேகா = 2πf என்ற தொடர்பு. இதையும் நாங்க நேரடியா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒமேகா = 2πf. இந்த எளிமை இசை இயக்கத்தை வந்து ஒரு வட்ட இயக்கத்தோட சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். இப்ப இதுல இருந்து ஒரு துணிக்கை இவ்வாறு மாறா கோணவேகம் ஒமேகாவோட இயங்குதுன்னு வைப்போம். இப்ப இதனுடைய நிழலை வந்து நான் ஒரு கிடையான ஒரு பேப்பர்ல இதனுடைய நிழலை வந்து நான் இதுல விழுத்துறேன். இதுல ஒரு டோர்ச் ஒன்று அடிக்கிறேன் வைங்க. இதுல ஒரு லைட் ஒன்றை போட்டு இதனுடைய பிம்பத்தை விழுத்துறேன். ஆரம்பத்துல இதுதான் நிலைத்த புள்ளியா இருக்கும், இது மையம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் வர்ற நேரம் இங்க நடக்க போகுது. நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இதனுடைய பிம்பங்களை இங்க நாங்க விழுத்தி பார்க்கலாம். அப்ப இங்க நிலைத்த புள்ளியிலிருந்து இவ்வாறு ஒவ்வொரு நேரத்தோட இந்த துணிக்கைகள் மூவ் பண்ணுது. இதுக்கு பிறகு இங்கால வரப்போகுது. இங்கால வந்தா இதை நான் cross ஒன்று போட்டு காட்டுறேன். அப்ப ஆரம்பத்துல இங்கால இயங்கினவர் இப்ப திரும்ப நிலைத்த புள்ளியை நோக்கி இயங்குற. அதே மாதிரி இங்கால எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு எளிமை இசைக்க மாதிரி இருக்க போகுது. அப்ப வட்ட இயக்கத்துல இயக்கம் ஒன்று ஆற்ற துணிக்கையை வந்து நாங்க எளிமை இசைக்கத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். சரியா? இதுல ஒரு லைட்டை அடிச்சு பார்த்தோம்னா இதனுடைய பிம்பம் ஒரு பேப்பர்ல விழுகிற மாதிரி யோசிக்கும். அப்ப இங்க வர 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 என்ன நடக்கும்? இதனுடைய பிம்பம் இப்படி நிலைத்த புள்ளியிலிருந்து விலத்தி போற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கிடைக்கு கீழே வர நேரம் திரும்ப நிலைத்த புள்ளியை நோக்கி வர மாதிரி இருக்கும். அதே போல இங்காலையும் இவ்வாறு காணப்பட போகுது. அப்ப இதுல இதனுடைய வீச்சம் A என்று எடுப்போம். இப்ப இதுல ஒரு குறித்த ஒரு நிலையில தீட்டான்னு எடுப்போம்.
இதனுடைய ஆரையை நான் கேபிட்டல் ஏ என்று வைக்கிறேன், இதை நான் எக்ஸ் என்று வைக்கிறேன் இந்த தூரத்தை. இந்த நிலைக்குத்து அச்சோட இது ஆக்கிற கோணம் தீட்டா. அவ இது தீட்டான்னு சொன்னா இந்த கோணம் தீட்டாவாக இருக்கும் நிலைக்குத்து அச்சோட. இது Z வடிவமா நாங்க பார்க்கலாம். ரெண்டும் நிலைக்குத்து அச்சண்டா ஒன்று கொண்டு சமாந்தரமா இருக்க போகுது. இது தீட்டாண்டா இது தீட்டா Z வடிவம். இப்ப நாங்க தொடர்பு எடுக்கலாம். என்னன்னு சொன்னா இது ஒரு செங்கோண முக்கோணியா கருதினமா இருந்தா இங்க சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப இந்த எக்ஸுக்கான தொடர்பு வரும் எக்ஸ் சமன் ஏ சைன் தீட்டா. இப்ப இந்த கோணம் திரும்பின கோணம் என்று பார்த்தா ஆரம்ப நிலைத்த புள்ளியிலிருந்து இங்க வாரத்துக்கு அடுத்த நேரத்தை நான் டி என்று வச்சால் இவர் திரும்பின கோணம் தீட்டா. ஆகவே ஒமேகா சமன் தீட்டா பை டி. இதுல இருந்து தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா தர டி என்று போடலாம். ஆகவே எனக்கு இப்ப இடப்பெயர்ச்சிக்கான தொடர்பு வரும் எக்ஸ் சமன் ஏ சைன் இந்த தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. சரியா? எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி. இதுதான் அந்த எளிமை இயக்கத்தை நான் வட்ட இயக்கத்தோட சம்பந்தப்படுத்தி எடுத்த இந்த தொடர்பா இருக்க போகுது. இது விளங்குதா அப்படி வந்தது சொல்லு. கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, விளங்கிட்டு. ஓகே. ஓகே, இப்ப நாங்க இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான விரைவை நாங்க கீறி பார்ப்போமா இருந்தா, இப்ப நேரத்தோட தான் இடப்பெயர்ச்சி மாறுது. அப்ப எனக்கு எக்ஸ் அச்சுல வர வேண்டியது நேரமா இருக்க போது, y அச்சுல வர வேண்டியது இடப்பெயர்ச்சியா இருக்க போகுது. அப்ப இங்க இந்த சமன்பாடுல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி. அப்ப நேரம் வந்து சைனுக்குள்ள இருக்கு. இதுல நாங்க முதலாவது நேரத்துக்கு பூச்சியத்தை போட்டு பார்த்தா சைன் பூச்சியத்துல பெருமானம் 0. அப்ப இங்க வரப்போம். இதனுடைய எக்ஸினுடைய உயர்வு பெருமானம் என்னவா இருக்க போகுதுன்னு நாங்க இதுல அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஏ என்ன. அப்ப இங்க சைன் ஒமேகா டீனுடைய பெருமானம் ஒண்டா வரணும். அப்ப ஒண்டா வரணும்னு சொன்னா எனக்கு இங்க ஒமேகா டீட பெருமானம் வந்து 90ஆக இருக்கும். சரியா? 90ஆக இருந்தா அதனுடைய பெருமானம் வந்து எனக்கு சைன் 90 ஒன்று. ஆகவே எக்ஸ் சமன் என்று வரும். அப்ப இதனுடைய உயர்வு பெருமானம் வீச்சம் வந்து ஏ இருக்க போகுது. அதே போல எதிர்பக்கத்துல ரெண்டு பக்கம் தான் இயங்க போகுது. அப்ப இங்கால உயர்வு பெருமானம் மைனஸ் ஏ. அப்ப இதுல எனக்கு சைன் வளை இருக்கிறதால நீங்க பயோவா மேக்ஸா?
மேத்ஸா? ஓம் சார், ஓம் ஓகே, அப்ப நீங்க ட்ரிக்னோமெட்ரி படிச்சிருப்பீங்க. என்ன ட்ரிக்னோமெட்ரியில ஓம் சார். சைன் வளை என்று வரும்போது எங்களுக்கு இப்ப ஓம் சார். சைன் வளை இவ்வாறு வரும். அப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கான வளையினுடைய வடிவம் வந்து இவ்வாறு இருக்க போகுது. ஓகே, ஓகே. சரியா? ஓகே, இனி அடுத்தது பார்ப்போம். ஓகே. இங்க இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான தொடர்பு பார்த்தாச்சு. இனி நாங்க பார்ப்போம் வேகம். இதுல இருந்து வேகத்தை எப்படி கொண்டு வரலாம். அப்ப இது வேகத்துக்குரியது வந்து நான் நிறுவல் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வகையீடு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். இத நேரம் குறித்து வகையிட்டு விட்டா எங்களுக்கு வரப்போறது வேகம். என்ன v சமன் x = t தானே. அப்ப இதை நாங்க ஒரு வகையீட்டு வடிவமா எடுத்தமா இருந்தா இந்த வகையீட்டு எங்களுக்கு வரப்போகுது என்ன? இப்ப நாங்க dx/dt என்று எடுக்கலாம். எடுத்தா இதுதான் வேகத்தை குறிக்கும். அப்ப வேகத்தை வந்து நான் x டாட் குறிக்கலாம். ஸோ நான் இதை v என்றே போடுறேன். சரியா? இப்ப இதை நாங்க வகையிட்டு பார்த்தா இந்த வகையீடு தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா வேகத்துக்குரிய தொடர்பா இருக்கும். இப்ப உங்களுக்கு இதுல இதெல்லாம் இல்ல, வகையீடெல்லாம் இல்ல. பட் நீங்க மேத்ஸ்ன்றதால நான் சொல்றேன், ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம் நீங்க. ஸோ v சமன் a sin ωt வகையிட்டா cos ωt. பிறகு இதுக்குள்ள இருக்கிற கணியம் பாத்தீங்கன்னா ஒமேகா டி குறிச்சு வகையிட்டா மிச்சம் இருக்க போறது ஒமேகா. ஆகவே வேகத்துக்கான தொடர்பு v சமன் a ஒமேகா cos ωt ஆக இருக்கு. சரியா? v சமன் a ஒமேகா cos ωt என்று வேகத்துக்கான தொடர்பு இப்படி கிடைக்கும் எனக்கு. இது வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்குரிய வழி. இடப்பெயர்ச்சி தெரியும். இடப்பெயர்ச்சி வந்து நேரத்தோட மாறிச்சுன்னு சொன்னா அது வேகம் என்று சொல்லி தெரியும். அப்ப இது சிறிய கணியங்களுக்கு நாங்க வகையிட்டு பார்த்தோம்னு சொன்னா dx/dt சொல்லி இந்த தொடர்பு எனக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே. அதே போல இப்ப வேகத்துக்கும் நேரத்துக்குமான வரைவு. இதுல எனக்கு நேரம் பூஜ்ஜியமா இருக்கிற நேரம், இங்க நேரம் பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் இங்க எனக்கு வரப்போகுது cos பூஜ்ஜியத்துல பெருமானம் 1. ஆகவே v சமன் a ஒமேகாண்டு வரப்போகுது. அப்ப இங்க மேக்சிமம் பெருமானம் a ஒமேகாவா இருக்கு. அதே போல இது கீழே உள்ளது -a ஒமேகாண்டு வரும். அதாவது இந்த திசைய நேர் திசையனும் இதை எதிர் திசையனும் எடுக்கிறோம். சரியா? அப்ப இங்க t சமன் பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் எனக்கு cos a அந்த cos பூஜ்ஜியம் 1. ஆகவே v சமன் a ஒமேகாண்டு வரும். அப்ப வளை வந்து இங்க இருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ cos வளை உங்களுக்கு தெரியும். இப்படி வருது. நேரத்தோட வேகத்தினுடைய மாற்றம் வந்து இவ்வாறு காணப்பட போகுது. இதுல நாங்க நேரத்தையும் குறிக்கணும். என்னன்னு சொன்னா இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியமாக இருந்தா இது வந்து t/4 இருக்கும். t/4 தான் வேகம் பூஜ்ஜியம். அடுத்தது வேகம் உயர்வா இருக்குதுன்னு சொன்னா t/2. இது t/2 இருக்கும். அடுத்த வேகம் எங்க பூஜ்ஜியமாக போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல சொன்னா இதோட ஒரு t/4 கூடனா t/2 ஒரு t/4 கூடனமா சொன்னா எங்களுக்கு
3t/4 என்று வரப்போகுது. சரி சார், ஓகே. மற்றது இப்ப ஆறுமுடுகளுக்கான தொடர்பையும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இதையும் ஒரு வகையீட்டு வடிவமாக எடுத்தோம்னு சொன்னா dv/dt நேரத்தை வேகத்தை நேரத்தால வகையிடுறோம்ன்ற மாதிரி யோசிச்சோம்னு சொன்னா, இங்க a ஒமேகா இருக்குது. கொச வகையிட்டா எனக்கு வரப்போது மைனஸ் சைன் ஒமேகா டி. இதுக்குள்ள இருக்கிறது ஒமேகா டியை வகையிட்டா ஒமேகா. ஆகவே எனக்கு ஆறுமுடுகளுக்கான தொடர்பு வரும் மைனஸ் a ஒமேகா வர்க்கம் சைன் ஒமேகா டி என்ற தொடர்பு வரும். இதுக்குரிய வரைவும் நாங்க கீறி பார்க்கலாம். இப்ப எங்களுக்கு நேரம் 0 இருந்தா சைன் 0 0. ஆகவே இங்க இதுல தான் வரைவு ஆரம்பிக்கிறது. அதே போல இங்க எனக்கு சைனினுடைய பெருமானம் ஒமேகா டி. இதுல சைன் பெருமானம் 1 2 வருமா இருந்தா ஏனுடைய உயர்வு பெருமானம் வந்து என்ன இருக்க போது மைனஸ் a ஒமேகா வர்க்கம் சொன்னா, இங்க இது a ஒமேகா வர்க்கம், இது மைனஸ் a ஒமேகா வர்க்கம். அப்ப இதுல இப்ப பார்ப்போம். இப்ப சைன் 1 இருக்குமா இருந்தால் முதலாவது வரைவு எனக்கு இங்க இப்படித்தான் வரப்போகுது. 0 இருந்து ஆரம்பிச்சு இந்த வளை வந்து இவ்வாறு வரப்போகுது. அப்ப இதை நாங்க போடலாம் t/4 t/2 3t/4 இது t. ஆறுமுடுகள் நேரத்தோட மாறுற வரைவு இப்படி இருக்கு. சரி சார், ஓகே ஓகே. ஓகே, இப்ப இதுல நாங்க எளிமையை சேர்க்கத்தும் பார்த்தாச்சு. இனி எளிய ஊசல்ல எளிமையை சேர்க்கம். எளிய ஊசல் என்று வரும்போது எளிய ஊசல் இப்போ ஒரு எல் நீளமான இலையில ஒரு திணி கொண்ட கட்டி தொங்க விட போறீங்க. இந்த ஊசலை இலைய விட போறீங்கன்னு சொன்னா, இங்க இதுக்குரிய அளவு காலம் t= 2π√L/g என்ற தொடர்பு வரும். சரியா? இதுதான் இந்த அளவு காலத்துக்குரிய தொடர்பா இருக்கும். எளிய ஊசல் என்று வரும்போது t= 2π√L/g. அப்ப இங்க இதன் இந்த அளவு காலம் என்னத்துல தங்கி இருக்க போதுன்னு சொன்னா, இந்த எளிய ஊசலினுடைய இந்த நீளத்திலையும் மற்றது புவியீர்ப்பு
ஆர்முடுகள்லையும் தான் தங்கி இருக்க போகுது. இதுல எனக்கு தொடர்பு தெரியும் T7 2π/ω. அப்ப இங்க ஒமேகாவுக்கு பதிலாக யார் இருக்க போறாரு பாத்தீங்கன்னு சொன்னா, இது கீழே அப்படியே கொண்டு வருவீங்களா இருந்தா root of G/L வருது. இது எளிய ஊசல்ல இவ்வாறு. அப்ப இது எளிய ஊசல்ல நாங்க பரிசோதனை செய்யற நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எளிய ஊசல் இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த இலையினுடைய நீளத்தை மாத்தி 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 என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அலைவு காலத்தை நாங்க குறிச்சு கொள்வோம். ஒரு அலைவு காலத்தை வச்சுக்கொண்டு ஒரு வரைபொண்டு வரைஞ்சு அதுல இருந்து நாங்க இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியை வந்து நாங்க துணிவோம். இதே போல இப்ப நாங்க விச்சுருட்கள்ல எளிமைசி இயக்கம் வர்ற நேரம் நீங்க ஒரு விஷயம் ஒன்று நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஹூக்ஸ் லோ, ஊக்கின் விதின்னு சொல்லுவோம். உண்மையா இந்த ஹூக்ஸ் லோ வந்து ஊக்கின் விதி வந்து நாங்க சடப்பொருட்களின் இயல்புன்னு சொல்லி நாங்க பிறகு படிப்போம். எலக்ட்ரானிக்ஸுக்கு அடுத்ததான் சடப்பொருட்களின் இயல்பு. அதுல விகித சமநிலை, மீளியல், மற்றது விகாரம் எல்லாம் அது சம்பந்தமா எல்லாம் பார்க்க போறோம். அப்ப இந்த ஹூக்ஸ் லோவின் படி என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு விச்சுருள்ல நாங்க ஒரு நெருக்கமோ அல்லது ஐதாக்கமோ, அதாவது இதான் விச்சுருள் என்று வைப்போம். இப்ப இதுல ஒரு விசையை கொடுத்து நீங்க இவரை நீட்சி அடைய வைக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த விசை வந்து இதுல ஏற்படுற மேலதிக நீட்சிக்கு நேர்விகித சமன். சரியா? இது விசை, இது நீட்சி. அப்ப இது இப்படி ஒரு நேர்விகித சமத்தொடர்பில் இருக்கும். இதை ஒரு சமன்பாடா மாத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, F சமன் KE என்ற தொடர்பு எடுக்க போறோம். இந்த K என்றது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பில் மார்லி என்று சொல்லுவோம். சரியா? இங்க இந்த விசை வந்து இதுல ஏற்படுற நீட்சிக்கு நேர்விகித சமன். சோ F சமன் KE என்று இருக்க போகுது. இவரை நாங்க இழுத்து விடுற நேரம் நடக்க போதீங்க. இதுதான் ஆரம்பத்தில் நிலைத்த புள்ளின்னு சொன்னார். நிலைத்த புள்ளியில இருந்து இப்ப இவர் மேலையும் கீழையும் ஒரு எளிமையேசி இயக்கத்தை ஆற்றிக் கொண்டிருக்க போறார். ஆரம்பத்துல இவர் ஒரு நிலைத்த புள்ளியில இருந்திருப்பார். இப்ப இதுல இதுதான் ஆரம்ப நிலைத்த புள்ளியா இருந்திருக்கும். இப்ப என்ன செய்திருப்பீங்க, நீங்க இவரை கீழே இழுத்து விட்டுருப்பீங்க. எக்ஸ் தூரம் கீழே இழுத்து விடுறீங்கன்னு சொன்னா, அவர இயக்கம் எவ்வாறு நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க கீழே எக்ஸ் தூரம் போவாரா இருந்தா இந்த நிலைத்த புள்ளி இருந்து அதே மாதிரி மேலையும் எக்ஸ் தூரம் நகர போற. அப்ப இங்க இதுல விசையா என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த mg தொழிற்பட்டு இருக்கும். அல்ல இதுல நாங்க நேரடியாக விசையை F போடலாம். அப்ப நாங்க கீழ் நோக்கி நாங்க இழுத்து விடுற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இவர் நிலைத்த புள்ளியை நோக்கி தான் எப்பவும் ஒரு ஆர்முடுகல் ஒன்று காணப்பட போகுது. ஸோ அப்ப இதை வந்து நாங்க F7MA என்று பாவிச்சமா இருந்தால் அங்க கீழ் நோக்கி F7MA பாவிக்க போறோம். இந்த இடத்துல இருக்கிற விசைய வந்து T0 போடுவோம். இதுக்கு ஒரு mg இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த T0 சமன் mg இந்த இரண்டாவது படத்துக்குரியதை எழுதிட்டோம். இந்த T0 என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா K into E இருக்க போகுது.
சரியா? இப்ப இந்த இடத்துல நான் இதை டி என்று போடுறேன். இதுக்கு நான் எழுதுற நேரம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா mg sin t சமன் m into a இப்படி எழுதுறேன். இங்க mgக்கு பதிலா இப்ப நான் என்ன போடலாம்னு சொன்னா ke போடலாம். இப்ப இந்த டீக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேன்னா மொத்தமா போடுவோம். ஆரம்பத்தில இருந்து இப்ப இங்க வரைக்கும் இதுதான் ஆரம்ப நிலை. அப்ப இங்க எடுத்தோம்னு சொன்னா மொத்த நீட்சி என்று பார்த்தா x பிளஸ் இ, அது சமன் மைனஸ் எம்ஏ என்று வரப்போம். அப்ப இப்ப இதுல பாருங்க இந்த கேயும் இந்த மைனஸ் கேயும் சாரி இது எம்ஏ தானே ரைட். இதுல கேயும் இந்த மைனஸ் கேயும் கழிவட்டி இல்லாம போயிடும். மிச்சமா இருக்க போறது மைனஸ் கேஎக்ஸ் எம் இன்டு ஏ. ஸோ இதுல இருந்து எனக்கு தொடர்பு வரும் ஏ சமன் மைனஸ் கே இன்டு எம் இன்டு எக்ஸ். இதான் நீங்க கேட்டது அப்போது. இங்க அந்த ஆர்முடுகளுக்கு ஏன் சார் மைனஸ் போடல? இப்ப நான் அப்போது இதுல நேரடியா பாவிச்சதால நான் உங்களுக்கு அதை சொன்னேன். அதாவது இவர் இயங்குற திசைக்கு எதிர் திசையில நிலைத்த புள்ளியை நோக்கி ஆர்முடுகள் இருக்கும்னு சொல்லி. இப்ப நான் இதை என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க ஒரு விசை கொடுக்கறதால இந்த திணிவு வந்து கீழ் நோக்கி ஒரு ஆர்முடுகளோட இயங்குற மாதிரி எடுக்கிற நேரம் இங்க எனக்கு அது இங்க ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மைனஸ் ஒன்று வந்துடுது. ஆர்முடுகள் நான் எடுத்த திசைக்கு எதிர் திசையா தான் ஆர்முடுகள் தொழிற்படும் என்று இந்த மைனஸ் காட்டுது எனக்கு. நான் இதுல என்னன்னா நேரடியாகவே மைனஸை பாவிச்சு செய்தேன். இதுல அப்படி இல்லை, இயக்க திசைக்கு எடுக்கிறேன். அப்ப எனக்கு சுருக்கி வர ஆன்சரை பாத்தீங்கன்னா மைனஸ்ல வருதுண்டா நான் எடுத்த திசைக்கு எதிர் திசையில ஆர்முடுகள் தொழிற்படுது என்று சொல்லி அது அர்த்தம். ஓகே ஓகே. ஓகே, இப்ப அதுல 8வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா எளிய இசை இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றில் இயக்கப்பட்ட சக்தி கே, அழுத்த சக்தி பி, மொத்த சக்தி டி ஆகியன இடப்பெயர்ச்சி டியுடன் கொண்டுள்ள மாறலை பின்வரும் சக்தி இடப்பெயர்ச்சி வரைவுகளில் எது மிகச்சிறந்த முறையில் வகை குறிக்கின்றது? அப்ப இதுல இயக்க சக்திக்குரியது கே என்று தந்துக்கிறாங்க, அழுத்த சக்திக்குரியது வி, மொத்த சக்திக்குரியது கேபிட்டல் டி. அப்ப இதுல அலை வடிவங்கள் இந்த வரைவு வடிவங்கள் எங்களுக்கு தெரியும் மொத்த சக்தி மாறாது. அப்ப இயக்க சக்தியினுடைய உயர்வு பெருமானத்தை காட்டுற அந்த விரைவினூடாகத்தான் எங்களுக்கு இயக்க சக்தியினது உயர்வு இருக்கும். எங்களுக்கு அலை வடிவங்கள் இப்படித்தான் பெறணும்னு தெரியும். அப்ப இது மொத்த சக்திக்குரியது, இது வந்து இயக்க சக்திக்குரியது, இது அழுத்த சக்திக்குரியது. ஸோ அப்படி இருக்கிற விரைவு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விரைவு. ஓகே ஓகே. அடுத்த பாருங்க, எளிய இசையகத்திற்கு உட்படும் துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி டியுடன் XYZ எனும் கணியங்கள் மாறும் விதம் பின்வரும் வரைவுகளின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. அதே போல மூன்றாவது வரைவு இவ்வாறு காட்டப்பட்டது.
XYZ ஆகிய கணியங்களின் மூலம் முறையே வகை குறிக்கப்படுவன. இது எக்ஸுக்குரியது, வைக்குரியது, ஜெட்டுக்குரியது. முதலாவது எங்களுக்கு ஷோ பண்ணி சொல்லக்கூடியது Z வந்து இதுல வந்து D என்றது வந்து உங்களுக்கு இடப்பெயர்ச்சி என்று தந்துக்கிறாங்க. அப்ப இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்டது A சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ். இதுதான் y சமன் மைனஸ் mx என்ற வடிவத்தில் இருக்கு. அப்ப y சமன் மைனஸ் mx என்ற வடிவம் என்றா இதுதான் இந்த உற்பத்தியினூடாக போற ஒரு விரைவா இருக்குது. ஆகவே இங்க Z வந்து ஆர்முடுகளா இருக்கலாம். சரியா? Z வந்து ஆர்முடுகளா இருக்கிற விடைகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றும் மூன்றும் தான் அந்த கடைசி மூன்றாவது வந்து Z-க்குரியது வந்து ஆர்முடுகளை சரியா குறிக்குது. மிச்சம் எல்லாமே விசை விசை உந்தம் இருக்கு. அப்படி நாங்க இப்ப ஒன்றையும் மூண்டையும் பார்ப்போம். ஒன்றையும் மூண்டையும் பார்த்தோம்னு சொன்னா இயக்கப்பாட்டு சக்தி, உந்தம், ஆர்முடுகள். அடுத்த அழுத்த சக்தி, நேரம், ஆர்முடுகள். அதே மாதிரி இன்னொன்றையும் யோசிக்கணும். ஆர்முடுகளுக்கும் வரலாம். அதே போல இப்ப நாங்க வில்சுருள் எடுத்தோம்னு சொன்னா எஃப் சமன் மைனஸ் KX இப்படி ஒரு தொடர்பும் இருக்கு. அப்ப இது ஆர்முடுகள் அல்லது விசை என்று சொல்லலாம். ஏனடா ஹுக்ஸ் லா பார்த்துட்டோம் தானே. இதுக்கும் y சமன் மைனஸ் mx. இங்க எக்ஸ்ன்றது இடப்பெயர்ச்சியைத்தான் குறிக்கும். அப்ப எனக்கு இதுல வரக்கூடியது ஆர்முடுகள் அல்லது விசை. இந்த விரைவு சட்டுக்குரியது வந்து ஆர்முடுகளா இருக்கலாம் அல்லது விசையாக இருக்கலாம். அப்ப அஞ்சாவது விடைய நாங்க வெட்டியுள்ளோம், அது வராதுன்னு சொல்லி. அப்ப இங்க ஆர்முடுகள் விசை, ஆர்முடுகள் விசை என்று இருக்கு. மற்றது முதலாவது கிராஃபை நாங்க சொல்லலாம். இது கட்டாயம் எக்ஸ் வந்து மொத்த சக்தியா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா இடப்பெயர்ச்சியோட மொத்த சக்தி மாறாது. அப்ப எக்ஸ் மொத்த சக்தி, Z வந்து விசை. முதலாவது மொத்த சக்தியா வாரது பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது இருக்குது. அதே மாதிரி நாலாவதும் விடையா இருக்கு. இப்ப ரெண்டையும் நாளையும் பார்ப்போம். ரெண்டையும் நாளையும் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே. இப்ப இதுல D வந்து இடப்பெயர்ச்சின்னு சொன்னா இந்த y என்னவா இருந்திருக்கும்? இது என்ன வளை? இது சைன் வளையா கொஸ் வளையா? இப்படி இருக்கு. x சமன் a sin omega t. மற்ற இன்னொன்று பார்த்தனாங்க என்னது? v சமன் a omega cos omega t என்று பார்த்தனாங்க. இந்த இடத்துல இப்படி பாருங்களேன். இந்த இடத்துல y என்ற கணியம் பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் இடப்பெயர்ச்சி மேக்சிமமா இருக்குது. நீங்க என்ன கேட்டீங்க? இல்ல சார், அந்த அவத்தை வித்தியாசம் என்று சொல்லிட்டு அந்த சில கோவையில தான் அந்த ஒமேகா டி பிளஸ் பை என்று போடுவாங்க. ஒமேகா டி பிளஸ் பை. அது வந்து இப்ப இந்த அலை வந்து ஒரு பக்கத்தை நாங்க நேரவத்தைன்னு சொன்னா அதுக்கு எதிரான பக்கத்தை எதிரவத்தைன்னு சொல்லுவோம். இப்ப இப்படி ஒரு கிராஃப் இருக்குமா இருந்தா இந்த ரெண்டு புள்ளிகளும் வந்து எதிரெதிரவத்தைகள்ல இயங்குற மாதிரி இருக்க போகுது. இது வந்து ஒரே அவத்தையில இயங்குற மாதிரி இருக்கு.
இங்க நாங்க எடுக்கிற மாதிரி இருந்தா இவர் பிளஸ்ல இருந்தவர் இப்ப மைனஸுக்கு வரேன்டா, இதுதான் அந்த அவத்தை மாற்றமா இருக்கு. இது நேரவத்தை, இது எதிரவத்தைன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. அந்த டைமர் வந்து அளக்க ஸ்டார்ட் பண்றது வீச்ச புள்ளியில இருந்து பார்த்தா வரும் என்ன சார்? ஓ, அப்ப இங்க y வந்து என்னவா இருந்திருக்கும்? வை எப்படியோ நேரம் என்ன சார்? ஓ, நேரம் தான். என்ன சொன்னா நாங்க இப்ப வீச்ச புள்ளியில இருந்து பார்த்தோம்னு சொன்னா, அதாவது நேரத்தை வந்து நாங்க இப்ப இங்க இருந்து அளக்கிறோம். வளமையா நிலைத்த புள்ளியில இருந்து நேரத்தை அளப்போம். பட் இங்க வீச்சம் உயர் வீச்சத்துல இருக்கிற நேரம் t=0 எடுக்க போறோம். இங்க வரும்போது t/4, t/2, 3t/4, பிறகு இங்க t என்று வரும். ஆகவே இந்த இடம் வந்து y வந்து நேரமாக இருக்கும். சோ இது வந்து ஆறுமுடுகள் என்று வாரத்துக்கு சந்தர்ப்பமே இல்லை. சரியா? ஓகே, அடுத்து 10வது கேள்வியை பாருங்க. இது அழிக்கவா? நோட் பண்றீங்களா? சரி. ஓகே. இந்த கேள்வியில இந்த இப்ப ஷோட்டை செய்யறதுக்கு மெதட்டல் அப்படி ஐடியாக்கள் இருந்தா கட்டாயம் சொல்லுங்க சார். ஓ, கட்டாயம். ஓகே. இதெல்லாம் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது தியரி தெரிஞ்சா தான் இது செய்யலாம். இந்த இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் நாங்க இதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த 10வது கேள்வியை பாருங்க. பொருளொன்றின் இடப்பெயர்ச்சி வையானது நேரம் t-உடன் மாறும் விதத்தை வரைவு காட்டுகின்றது. பின்வரும் வரைவுகளில் எது பொருளின் இயக்கப்பாட்டு சக்தி k ஆனது நேரம் t-உடன் மாறும் விதத்தை மிகச்சிறந்த முறையில் வகை குறிக்கின்றது? உங்களுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவு தந்திருக்கு இதுல.
இப்ப இதுல நீங்க பார்த்த உடனே எந்தெந்த விடைகளை நீங்க தட்டலாம்னு சொல்லுங்க பாப்போம். எந்தெந்த விடைகளை வந்து நாங்க இதுல நீக்கலாம்னு சொல்லுங்க பாப்போம். பார்த்த உடனே சொல்லலாம். முதலாவது ரெண்டாவது வராது. ஏன்னு சொன்னா இயக்க சக்தி இயக்க சக்தி வந்து மறைப்பெருமானத்தை எடுக்காது. அதே நேரம் இப்ப நேரம் பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் இடப்பெயர்ச்சி உயர்வு. அப்ப இடப்பெயர்ச்சி உயர்வுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நிலைத்த புள்ளியில தான் நாங்க வேகம், அதாவது கைனடிக் எனர்ஜி இயக்க சக்தி மேக்சிமமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இயக்க சக்தி பூஜ்ஜியமா இருக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது உயர் வீச்சத்துல இருக்குது, அது உயர் இடப்பெயர்ச்சியில இருக்குண்டா அந்த நேரம் இவருக்கு இயக்க சக்தி பூஜ்ஜியம். சோ இதுல இன்னொரு விரைவை வந்து நாங்க நீக்கலாம். எந்த விரைவை நீக்கலாம் சொல்லுங்க. நேர்கோடா இங்க இயக்க சக்தி மாறுமா? மாறாது என்ன? ஏன்னு சொன்னா இங்க வேகம் வந்து v ஸ்கொயர் அதுவும் வராது. அதுக்கும் வராது, அஞ்சாவதும் வராது. இனி 3 4 நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இங்க அதிக வீச்சமா இருக்கிற நேரம் இயக்க சக்தி எனக்கு பூஜ்ஜியம். ஆகவே எனக்கு விரைவு வந்து இப்படி வந்திருக்கும். எத்தனையாவது விரைவு? மூன்றாவது விரைவு வந்திருக்கும். இந்த நேர்கோட்டு வரைவு பாரது சார். இந்த ஆறுமுடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் அந்த டைம்ல வேற சந்தர்ப்பங்கள் இருக்காது. நேர்கோட்டு வரைவு வர்றது வந்து அதுவும் இங்க கோர்கோணத்துல வருதுன்னு சொன்னா எல்லாமே ஒரு வளைய நீங்க போறங்க கதைக்கிற கிளியர் இல்லாம இருக்கு. என்ன சொன்ன நீங்க? இப்ப நீங்க காய்ச்சல் ஸ்ட்ரக் ஆயிட்டாம வந்து சொல்லுங்க திரும்ப. இப்ப அடிமேசி இயக்கத்துல சார் தீர்க்கணித வளைகள் தான், அதுவும் அடுத்தது வட்ட சமன்பாடுகள் தான் இருக்கு என்ன சார்? ஓ நேர்கோட்டு வளைகள் வருதா சார்? அது ஆறுமுடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் மட்டும்தான் நேர்கோடு என்ன சார்? ஓ நேர்கோட்டு வரை. அதாவது a சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் ஆறுமுடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்குமானதுல நேர்கோடுகள். சரி. 11வது கேள்வி. ஓர் எளிமைசை இயக்கத்தின் அலையத்தின் கதி u ஆனது நேரம் t உடன் மாறும் விதம் உருவில் காட்டப்படுகின்றது. அதன் வேகம் v ஆனது நேரம் t உடன் மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. உங்களுக்கு கதி நேர விரைவு தரப்பட்டிருக்கு. அதுல இருந்து வேக நேர விரைவு, வேகம் நேரத்தோட எப்படி மாறும்னு சொல்லி கேட்கிறாங்க எளிமைசை இயக்கத்தில். அப்ப உங்களுக்கு தெரியும் கதி என்றது ஒரு எண்ணிக்கணியம், பருமனை மட்டும்தான் கொண்டிருக்கும். ஆனா வேகம் என்றது காவிக்கணியம், பருமனையும் திசையையும் கொண்டிருக்க போது. இப்ப இதுல உங்களை கேட்டது வேகம் நேரத்தோட மாறுறது.
வேகம் நேரத்தோட மாறுறேன்னு சொன்னா கட்டாயம் இங்க என்ன நடக்குது, எளிமைசை இயக்கம் சொன்னா அது இயங்குற பாதையில மாற்றம் ஏற்படுது. ஆரம்பத்துல இயங்குற திசைக்கு எதிரான திசையிலையும் இயங்கும். அப்ப இங்க கட்டாயம் மைனஸுக்கும் ஒரு வளையி வரப்போகுது. இதுல நீங்க எதை இல்லாம செய்யலாம்? முதலாவது ரெண்டாவது வராது, மட்டும்தான் வருது, நாலாவதும் வராது, அஞ்சாவதும் வராது. 2 4 5 வராது. ஏன்னா அந்த நேர்கோடுகள் வராது தானே வேகம். சோ ஒன்றையும் மூண்டையும் தான் பார்க்கணும். ஒன்றையும் மூண்டையும் பார்க்கிற நேரம் இப்ப இதுல நாங்க கண்டுபிடிக்கலாம் இது எது வரும், ஒண்டா மூண்டா? ஒன்று. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல ஆரம்பத்துல நேரம் 0 இருக்கக்குள்ள இவருக்கு ஆரம்பத்துல ஒரு கதி இருக்குண்டா, இவ கதி இருக்குன்னு சொன்னா ஒரு திசையில இது பிளஸ் எடுப்பமா இருந்தா நிலைத்த புள்ளியில தான் அதிவியர் வேகத்தை கொண்டிருக்க போகுது. அப்ப இங்க இது வரைக்கும் அதிவியர் வேகத்தில இருந்து T/4 வரைக்கும், T/4 வீச்சத்துக்கு வந்துட்டு, வீச்சத்துக்கு வர நேரம் 0. பிறகு அங்க டிரெக்ஷன் மாறப்போகுது. இதுதான் ஒரு எளிமையை சேர்க்கும் என்று கருதினோம் சொன்னா இது நிலைத்த புள்ளி. அப்ப இந்த இடத்துல வேகம் மேக்சிமம் எனக்கு தெரியும். ஸோ இங்கே இயங்க போற வீச்சத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துல வேகம் 0. ஆரம்பத்துல நிலைத்த புள்ளியில இருந்து இங்க வந்தவர் இப்ப இங்க இருந்து நிலைத்த புள்ளியை நோக்கி போக போறார். இவர இயக்க திசை மாறுது. அப்ப இங்க இவர இயக்க திசை மாறப்போகுது. இப்படி வரும். இதெல்லாம் நாங்க நேரடியா கண்ணாலேயே பார்த்துக்கிற கூடிய மாதிரி இருக்கிற கேள்விகள் தான். அடுத்த பாருங்க 12வது கேள்வி. நீளம் எல்லையும் ஆவர்த்தன காலம் T உடைய ஒரு எளிய ஊசலின் இயக்கம் உருவில் காணப்படுகின்றவாறு எக்ஸில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளினால் இடைமறிக்கப்படுகின்றது. இங்கே AX சமன் L/2. AX என்றது L/2. ஊசல் ஓய்வில் இருக்கும் போது எக்ஸில் உள்ள பொருள் இழையை மட்டுமட்டாக தொடுகின்றது. விளையில் ஊசலின் ஆவர்த்தனம் ஸோ இங்க ஊசலுக்கானது T சமன் 2π√L/G தானே தொடர்பு. ஸோ இதை வச்சுக்கொண்டு யோசிப்போம். ஸோ கேட்ட கேள்வி விளையுள் ஊசலின் ஆவர்த்தன காலம். என்ன மாதிரி யோசிக்கலாம்? சிறிய ஊசல் ஒரு அதிர ஆவர்த்தன காலத்தில் அரைவாசி உண்டும்,
பெரிய ஊசல் ஆவர்த்தன காலத்தில் அரைவாசியும் கூட்டப்படுங்க. பெரிய விசையினுடைய ஆவர்த்தன காலத்தினுடைய அரைவாசி. அப்ப நாங்க பெரியதுக்கு எடுத்தோம்னு சொன்னா T சமன் 2π root of L/G. அதே மாதிரி இதுக்குரியது எடுத்தோம்னு சொன்னா அதை T1 எடுத்தமா இருந்தா T சமன் 2π root of L/2G. இப்ப இதுல உங்கள்ட்ட கேட்டது விளையுள் அலையினுடைய விளையுள் அலை ஊசலின் ஆவர்த்தனம் தான் கேள்வி. இப்ப கட்டாயம் இந்த நீளம் மாறுறதால இவர அலைவு காலம் மாறி இருக்கு. புதிய இந்த ஊசல் அலைவு காலம் வந்து இவ்வாறு இருக்க போகுது. இங்க கேட்கறது வந்து விளையுள் ஒன்று கேட்கிறாங்கல்ல. ஸோ விளையுள் ஒன்று கேட்கிற நேரம் நாங்க இதுல எதை கருதுவோம்? இந்த எக்ஸ்ல பட்ட பிறகு வர இந்த அலைவு காலத்தை மட்டுமா இல்லாட்டி இதையும் சேர்த்தா? ஊசல் ஓய்வில் இருக்கும் போது எக்ஸில் உள்ள பொருள் இழையை மட்டுமட்டாக தொடுகிறது. விளையுள் ஊசலின் ஆவர்த்தனம். இப்ப நாங்க ரூட் ஆஃப் L/Gக்கு பதிலாக ஓகே இதை நாங்க சிம்பிளா இன்னொரு மாற்றத்துக்கு கொண்டு வந்தா இங்க 2π 1 கீழ் வர்க்கமூலம் 2 ரூட் ஆஃப் L/G. அப்ப இங்க 2π root of L/Gக்கு பதிலாக T என்று போடலாம். புதிய இந்த சிறிய இந்த அலையினுடைய அலைவு காலத்தை Tயில் எடுத்தோம்னு சொன்னா Tயின் கீழ் வர்க்கமூலம் 2 வரப்போகுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இதுல அரைவாசி T/2, அதே மாதிரி இங்க T1/2 என்று எடுப்போம். இங்க T/2 பிளஸ் T1/2.
டீன்கள் 2 வழியில் எடுப்பமா இருந்தா எங்களுக்கு மிச்சம் இருக்க போறது ஸோ விளைவில் 2 வரும்போது இது என்ன t/2 into 1 plus √2/√2. ஸோ இது வந்து நாங்க வேற ஏதாவது சிம்பிளான வழி இருக்குதா இதுக்கு? நாங்க இப்படி எழுதித்தான் பார்த்து போடணும் என்ன? இதுல அரைவாசி அலைவு காலம், அதே மாதிரி இந்த சிறிய அலைவினுடைய அரைவாசி அலைவு காலம் கூட்டினோம்னு சொன்னா வருவர். ஓகே ஓகே. பதிமூன்றாவது கேள்வி ஒரு கூற்று கேள்வியா இருக்கு. ஒரு பொருள் எளிமை இசையியக்கத்தை ஆற்றுமாறு செய்யப்படும் போது பொருளின் மீது தாக்கும் விசை 40 தானத்திலிருந்து அதன் இடப்பெயர்ச்சியின் பருமனுக்கு விகித சமம். பொருளின் மீது தாக்கும் விசை 40 தானத்திலிருந்து அதன் இடப்பெயர்ச்சியின் பருமனுக்கு விகித சமம். இடப்பெயர்ச்சி ஆற்ற நேரம், சாரி எளிமைய சேர்க்கத்தை ஆற்ற நேரம் தான் கேட்கிறாங்க. ஸோ எஃப் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் என்று சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது இந்த எல்லா இதையும் பார்ப்போம் இருக்காரு வாசிச்சுட்டு அதுல எது பிழையா வரும். பொருளின் மீது தாக்கும் விசை எப்போதும் 40 தானத்திலிருந்து அப்பால் திசைப்படுத்தப்படும். பொருளின் மீது தாக்கும் விசை எப்போதும் 40 தானத்திலிருந்து அப்பால் திசைப்படுத்தப்படும். நீங்க ஒரு ஸ்ப்ரிங்க இழுத்து போட்டு விடுறீங்கன்னா அவர் பழையபடி தண்ட நிலைக்கு வாராருன்னு சொன்னா 40 தானத்தை எப்போதும் 40 தானத்தில் அப்பால் திசைப்படும் சொல்றது சரியானதுன்னு சொல்லல. அது என்ன? பொருளின் அலைவு மீடிரன் அலைவுகளின் வீச்சத்திற்கு விகிதசம். பொருளின் மொத்த சக்தி அலைவுகளின் வீச்சத்தை சார்ந்திருப்பதில்லை. பொருளின் அழுத்த சக்தி எப்போதும் மாறிலியாகும். பொருளின் அழுத்த சக்தி எப்போதும் மாறிலி என்றதை நாங்க நீக்கலாம். அதே மாதிரி நீக்கக்கூடியது பார்த்த உடனே நீக்கக்கூடியது. இப்ப முதலாவது கூற்று நாங்க வாசிச்ச உடனே சரி என்று சொல்லிடலாம். என்ன நீ சொன்ன பார்த்து நாங்க பொருளின் மீது தாக்கும் விசை 40 தானத்திலிருந்து அதன் இடப்பெயர்ச்சியின் பருமனுக்கு விகித சமன். ஸ்லோ இது சரியன்ட்டா மிச்ச காரணிகளை பார்ப்போம். பொருளின் மீது தாக்கும் விசை எப்போதும் 40 தானத்திற்கு அப்பால் திசைப்படுத்தப்படும் என்றது பிள்ளை. ஏனண்டா இப்ப ஓகே ஒரு ஸ்ப்ரிங்கையே நாங்க வச்சு பார்ப்போம். ஸ்ப்ரிங்கை நீங்க இழுத்து போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அவர் ஆரம்ப நிலைக்கு திரும்பி வர அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை அந்த ஆரம்ப நிலைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு விசை ஒன்று தொழிற்படுது. ஆகவே எப்பவும் 40 தானத்துக்கு
விலத்தித்தான் இருக்குமெண்டு இல்லை, 40 நோக்கியும் இருக்கு. ஆகவே 2வது கூற்று பிழை. பொருளின் அலைவு மீடிரன் அலைவுகளின் வீச்சத்திற்கு விகிதசம். அலைவு மீடிரன் இங்க என்னத்தை சொல்றாங்க? ரெண்டாவதுல சார் எப்பவுமே மையத்தை நோக்கி தானே சார்? அது ஆர்முடுகள் தான் எப்பவும் மையத்தை நோக்கி இருக்கும். விசையும் மையத்தை நோக்கின்னு சொல்ல முடியாது சார். இதுல அவன் சொன்னது என்ன சொல்லுங்க பார்ப்போம். பொருளின் மீது தாக்கும் விசை எப்போதும் 40 அப்பால் திசைப்படுத்தப்படும் என்றால் வெளிநோக்கி, அதாவது நிலைத்த புள்ளியை நோக்கி இல்லாம வெளிநோக்கி காணப்படும் என்று அவன் கூட்டி தர்றான். இதுல எப்போதும் 40 நோக்கி என்ற சரி. எப்போதும் நோக்கித்தான் காணப்படும். அதாலதான் அவர் என்ன செய்யறாரு, இப்போ நீங்க ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விடுறீங்கன்னா பழைய நிலைக்கு அவர் வார, அதே மாதிரி ஸ்ப்ரிங்க இழுத்து போட்டு விடுறீங்கன்னா அவர் பழைய நிலைக்கு வார. ஸோ அப்ப 40 நோக்கித்தான் எப்போதும் காணப்பட போகும். இங்க அலைவு மீடிரன் என்று சொல்ல வர்றது அவங்க ஒமேகாவை நாங்க கோண மீடிரன் சொல்லி சொல்லலாம். ஒமேகா சமன் 2π. ஒமேகா வந்து நாங்க கோண மீடிரன் சொல்லுவோம். இங்க டி சமன் 1/f என்று வரும்போது இதன் சொல்லப்பட்டதன்படி பார்த்தா அலைவு மீடிரன் அலைவுகளின் வீச்சத்திற்கு விகித சமன் அப்படி ஒன்று நாங்க இதுவரைக்கும் பார்க்கல. அலைவு மீடிரன் எஃப் வந்து வீச்சத்துக்கு நேர் விகித சமன் பார்த்துனாங்களா இல்லைன்னு. அடுத்தது பொருளின் மொத்த சக்தி அலைவுகளின் வீச்சத்தை சார்ந்திருப்பதில்லை. மொத்த சக்திக்குள்ள எங்களுக்கு இப்ப வார நேரம் எங்களுக்கு கட்டாயம் பொருளின் மொத்த சக்தி அலைவுகளின் வீச்சத்தை சார்ந்திருப்பதில்லை என்றார். மொத்த சக்தி என்று வரும்போது அதுக்குள்ள அழுத்த சக்தி என்று எடுத்தோம்னு சொன்னா, அழுத்த சக்தி என்று வரும்போது உயர் வீச்சத்துல அங்க 2 இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை தானே மொத்த சக்தி. அப்ப எங்களுக்கு வீச்சத்துல வரும்போது இயக்க சக்தி 0. அந்த இயக்க சக்தி 0 என்றால் அது அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டுரும். அப்ப இந்த மொத்த சக்திக்குள்ள இயக்க சக்தி சம்பந்தப்படுது என்ன. சோ அதுல அலைவுகளின் வீச்சத்தை சார்ந்திருப்பதில்லை என்றது பிழை. ஏனென்றா அவரை ஒவ்வொரு இடப்பெயர்ச்சி அடைய அவருக்கு வேகம் வந்து மாறிக்கொண்டு போகுது. ஸோ வேகம் மாறுறதால அங்க இயக்க சக்தி மாறும். இயக்க சக்தி மாறும்னு சொன்னா அதால இந்த மொத்த சக்திக்குள்ள மாற்றம் வீச்சத்தை சார்ந்திருப்பது. அப்படி மொத்த சக்திக்குள்ள இயக்க சக்தி இருக்கிறதால நாங்க அப்படி சொல்ல இயலாது. மற்றது பொருளின் அழுத்த சக்தி எப்போதும் மாறலை, அது போல அது நாங்க நேரடியாகவே போட்டுடலாம். ஸோ நாங்க இதுல முதலாவது ஆன்சரே சரியான ஆன்சர் என்று கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நாங்க மிச்சத்தோட மினக்கட தேவையில்லை. ஓகே சார். அதே மாதிரி 14வது கேள்வி பாருங்க. எளிய இசை இயக்கத்தை ஆற்றும் பொருளின் ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம் என்று வரும்போது டி சமன் 2π/ω. எளிய ஊசல் என்று தாராங்க. எளிய ஊசல் என்று வரும்போது டி சமன் 2π√L/g. எளிய ஊசல் என்றா நாங்க அதைத்தான் கவனிக்கணும்.
வெளிய ஊசல் என்று சொல்லியிருக்காங்க சார். விளங்கல வெளிய ஊசல் என்று சொல்லியிருக்கிறேன். சாரி, வெளியே இயக்கத்தை ஆற்றும் பொருளின் ஆவர்த்தன காலம் என்றுதான் தராங்க என்ன பொதுவா. ஓகே, அலையின் வீச்சத்தை சார்ந்திருக்கின்றது. 40 புள்ளியில் உள்ள பொருளின் கதியை சார்ந்திருக்கின்றது. பொருளின் தொடக்கத்தானத்தை சார்ந்திருக்கின்றது. அப்ப அலைவு காலத்தோட தொடர்புபட்ட விஷயங்களை நாங்கள் எழுதி பார்ப்போம். இது வெளிய ஊசலுக்குரியது. பொதுவாளினமா இருந்தா T7 2π/ω. விச்சுருளுக்கு எழுதினா T7 2π√m/k. இனி நாங்க இதுல தரப்பட்டிருக்கிற கணியங்களோட சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். ஒன்று, இப்ப எளிய ஊசல் என்று எடுத்தா ஊசலினுடைய அந்த நீளம், விளையினுடைய நீளமும் புவியீர்ப்பு ஆர்முடலும் தான் சம்பந்தப்படும். அதே போல விச்சுருள் என்று எடுத்தோம் என்று சொன்னா அந்த இணைக்கப்பட்டிருக்கிற திணிவும் வில் மாறலையும் தான் சம்பந்தப்பட போகுது. அலைவின் வீச்சத்தை சார்ந்திருக்கின்றது. இதுல எங்கேயாவது வீச்சம் சம்பந்தப்படுதா? இப்ப ஒமேகா வந்து மாறாது. ஏன்னு சொன்னா எளிமை இயக்கத்தை நான் வட்ட இயக்கம் மாதிரி கருதுனா, வட்ட இயக்கத்துல இந்த ஒமேகா வந்து மாறலி. சரியா? இந்த ஒமேகா வந்து மாறாது. அப்ப முதலாவது அலைவின் வீச்சம் சார்ந்திருக்கிறன்றது பிழையான விஷயம். 40 புள்ளியில் உள்ள பொருளின் கதியை சார்ந்திருக்கிறது. இல்ல, இதுல பாருங்க, கதி எங்கேயாவது வருதா? இல்ல. பொருளின் தொடக்க தானத்தை சார்ந்திருக்கின்றது. நீங்க எங்க இருந்து விடுறீங்களோ அந்த புள்ளியில இருந்து நாங்க அலைவு காலத்தை அளக்கலாம். அப்ப இங்க அந்த கூற்றும் பிழை. அப்ப இதுல தரப்பட்டிருக்கிற கூற்றுக்கள் எல்லாமே பிழை. ஏபிசி ஆகிய எல்லாம் உண்மையானவை அல்ல. ஏனென்று விளங்குதா? இப்ப அது எங்களுக்கு அலைவு காலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு. இதுல பாருங்க என்னென்ன கணியங்கள் அலைவு காலத்தோட சம்பந்தப்படுதுன்னு சொல்லி. எளிய இசை இயக்கத்திற்கு உட்படும் ஒரு பொருளுக்கு இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும்போது ஆர்முடுகளின் பெருமன் உயர்வாகும். கதி உயர்வாக இருக்கும்போது இடப்பெயர்ச்சி உயர்வாகும். கதி உயர்வாக இருக்கும்போது ஆர்முடுகளின் பெருமன் உயர்வாகும். உயர் அழுத்த சக்தி உயர் இயக்கப்பாட்டு சக்தியிலும் பார்க்க பெரிதாகும். ஆர்முடுகள் எப்போதும் மாறிலி ஆகும். அப்ப இதுல நாங்க முதலாவது பார்ப்போம். இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும்போது ஆர்முடுகளின் பெருமன் உயர்வாகும். அது சரி என்ன? எங்களுக்கு A சமன் R ஒமேகா. அப்ப ஏனுடைய மேக்சிமம் வந்து வரும்போது இங்க R வந்து அதனுடைய வீச்சத்தில் இருக்கிற நேரம் உயர்வா இருக்க போகுது. A மேக்சிமம் வந்து A ஒமேகாவா இருக்கு. கதி உயர்வாக இருக்கும் போது இடப்பெயர்ச்சி உயர்வாகும். கதி உயர்வாக இருக்கிற நேரம் என்று சொன்னா அது நிலைத்த புள்ளியா இருக்க போகுது. ஸோ அந்த நேரம் இடப்பெயர்ச்சி 0. அப்ப அது பிழை. கதி உயர்வாக இருக்கும் போது ஆர்முடுகளின் பெருமன் உயர்வு. இந்த நிலைத்த புள்ளியில இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் R என்று சொல்றோம். ஸோ இங்க கதி உயர்வுன்னு சொன்னா U மேக்சிமமா இருக்கிறது எங்கன்னு சொன்னா நிலைத்த புள்ளியில. அந்த நேரம் R வந்து 0. அப்ப அதுக்கும் பிழை. R 0 ஆர்முடுகள் 0 போயிடும். உயர் அழுத்த சக்தி உயர் இயக்கப்பாட்டு சக்தியிலும் பார்க்க பெரிதாகும். அப்படி வராது. உயர் இயக்க சக்தி இங்க இருக்குண்டா உயர் அழுத்த சக்தி
அதிக வீச்சத்திலே இருக்க போகுது. அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்த இயக்க சக்தி தான் கடைசியில இருக்கிற இயக்க சக்தியா இருக்க போகுது. இந்த இடத்துல இருந்த இயக்க சக்தி தான் இப்ப இதுல இருக்கிற அழுத்த சக்தியா இருக்கு. இதை விட இது உயர்வுன்னு சொல்லக்கூடாது, சமனாத்தான் இருக்கு. ஏனென்றா இயக்க சக்தியில ஏற்படுற குறைவு தான் இங்க அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டு. அப்ப இயக்க சக்தி முழுவதும் அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டு. ஆர்முடுகள் எப்போதும் மாறிலியாகும் என்றது பிழை. ஏனென்றா இங்க தூரத்தோட ஆர்முடுகள் மாற்றம் அடையும். ஏ சமன் ஆர் ஒமேகா என்று சொல்லி ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ எங்களுக்கு இதை நாங்கள் ஒரு வட்ட இயக்கமா நாங்கள் கருதும் போது சாரி ஏ சமன் ஆர் ஒமேகா ஸ்கொயர் சரியா ஏ சமன் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ அப்போ நாங்கள் இதன்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆர் இடப்பெயர்ச்சி மாற்றம் அடைய ஆர்முடுகள் மாறும். ஆகவே எப்போதும் மாறிலியாகும் என்றது பிழை. ஸோ முதலாவது தான் சரியா இருக்கும். இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும் போது ஆர்முடுகளின் பருமன் உயர்வு. அப்ப இங்க அதிக வீச்சத்துல தான் எங்களுக்கு ஏ மேக்சிமம் கிடைக்கும். ஸோ இப்போ இது ஓகேயா இல்லாட்டி எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல? ஓகே, ஒரு நுனி ஒரு பாவுகையில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்தான வில்லின் மற்றைய நுனியில் ஒரு திணிவு இணைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை அது வீச்சம் ஏயுடனும் உயர்ந்தபட்ச கதி வியுடனும் எளிய இசை இயக்கத்தை ஆற்றுமாறு செய்யப்படுகிறது. இயக்கத்தின் வீச்சம் 2a அதிகரிக்க செய்யப்படும் போது உயர்ந்தபட்ச கதி யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்களுக்கு இந்த தொடர்பு தெரியும். என்ன தொடர்பு சொல்லுங்க பாபு. வேகத்துக்கும் ஒமேகா இன்டு வர்க்கமூலம் a v சமன் ஒமேகா இன்டு வர்க்கமூலம் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதா
இதை சொல்றீங்களா இல்லது இதை பிடிச்சு கொள்ளாம இங்க B7 R ஒமேகான்னு போட்டா இங்க ஒமேகா வந்து மாறிலி என்று எடுத்த மாதிரி இருந்தா B ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப இங்க எனக்கு B-க்குரியது A என்று சொன்னா இங்க 2A-க்குரியது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? U இன் கீழ் V சமன் 2 இன் கீழ் இப்படி வரும். ஆகவே U சமன் 2V என்று சொல்லலாமா? இந்த நேர்வித சம தொடர்படுத்தம் வேண்டா இப்ப விச்சுருள்னு சொன்னா விச்சுருளினுடைய ஒமேகாவுக்குரிய தொடர்பு தெரியும் என்ன K/M. அப்ப இங்க K/M சொன்னா வில் மாறிலி அதே விச்சுருள தான் நினைக்கிறோம் அதே திணிவு. அப்ப இங்க ஒமேகா வந்து ஒரு மாறிலியா இருக்க போகுது. சோ இது நேர்விகித சம தொடர்படுத்தம் சொன்னா V ப்ரொபோர்ஷனல் டு X என்று சொல்லி சொல்லுது. அதாவது இந்த ஆறுன்றது இந்த இடப்பெயர்ச்சி தானே. அப்ப உங்களுக்கு வீச்சம் எல்லாம் தந்திருக்கு. மேக்சிமம் இங்க பாருங்க அது வீச்சம் ஏயுடனும் உயர்ந்தபட்ச கதி V. V ப்ரொபோர்ஷனல் டு A என்று போடலாம். இந்த U-க்குரியது ப்ரொபோர்ஷனல் டு 2A. அப்ப எனக்கு கேட்டது இந்த U அந்த நேரமுள்ள கதி தான் கேட்டது. ஸோ நாங்க நேரடியாக இப்படி எழுதி போட்டு கண்டுபிடிக்கலாம். 2V என்று வரும். ஓகே இதுக்குரியது 2V என்ற கிழக்கு கிடைக்கும். அடுத்தது ஓர் உயர்த்தியின் சீலிங்கிலிருந்து ஓர் எளிய ஊசல் தொங்கவிடப்பட்டுள்ளது. உயர்த்தி ஓய்வில் இருக்கும் போது ஊசலின் ஆவர்த்தன காலம் T ஆக உள்ளது. உயர்த்தி ஆர்முடுகள் 5 மீட்டர் செகண்ட் -1 மேல் நோக்கி இயங்கும் போது ஊசலின் ஆவர்த்தன காலம் யாது? அப்ப இங்க உயர்த்தி வந்து மேல் நோக்கி இயங்குதுண்டா புவியீர்ப்பு ஆர்முடுகளை எதிர்த்து கொண்டு மேல போகும். இதுல எங்களுக்கு சார்பு ஆர்முடுகள் கோட்பாட நாங்க போட்டு பார்ப்போமா இருந்தா இதனுடைய மொத்த ஆர்முடுகள் வந்து இந்த G+5 என்று வரும். சரியா? இதுல போடும்போது T சமன் 2π√L இன் கீழ் G+5 என்று போடுவீங்க. அப்ப G என்றா 10 15. ஏன் இப்படி நேரடியா போறோம்னு விளங்குதா? சார்பு ஆர்முடுகள் கோட்பாடா போட்டு பாருங்க. புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி அதுக்கு எதிராக இவர் மேல் நோக்கி போறாருன்னா எதிர் திசைகள்ல இயங்குற நேரம் கூட்டுப்படும், ஒத்த திசைகள்ல இயங்குற நேரம் கழிபடும் என்று பார்த்தோம். ஓகே சார். ஸோ ஓய்வில் இருக்கிற நேரம் எங்களுக்கு T சமன் 2π√L இன் கீழ் 10. இப்போ புதிய அளவு காலத்தை நாங்க T1 என்று போடலாம். ஸோ இப்போ இதுல நாங்க 2π√L பதிலாக நாங்க என்ன போடலாம்? √10 போடலாம். ஸோ 2 இன் கீழ் 3
டி என்று வரும். ஓகே சரி. ஓகே, ஸோ நான் இதை நிப்பாட்டுறேன் இன்னைக்கு. சரி சார், ஓகே. உங்களுக்கு இப்போ இப்படி செய்கிறது ஓகேயா இருக்கா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கிளாஸுகள் செய்யணுமா? மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.